வயசு துணை முதலமைச்சர் ஆயாச்சு. விவசாயிகள் சன்ன பத்தி கவலை இல்ல. உதயசூரியன் காணாம போகும் மழை வருவதனால. இப்ப காங்கிரசுக்கு நீங்க அடிமையாக இருந்தீங்களா? மாறி வந்து கொண்டிருக்கும் போது மாறி செல்வராஜ் என்ன பாராட்டு. டெல்டா மாவட்டத்தில் பாத்தீங்கன்னா இந்த நெல்லு பயிரெல்லாம் முழங்கி போய் பெரும் பிரச்சனை. இந்த நேரத்துல பைசல் படம் பார்த்துட்டு விமர்சனம் போடுறாருன்னு சொல்லி குற்றச்சாட்டு. நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்ல, மிக வேதனைக்குரியதுப்பா. அதனாலதான் நான் சொன்னேன், வயசு துணை முதலமைச்சர் ஆயாச்சு. விவசாயிகள் சன்ன பத்தி கவலை இல்ல, அதனால பைசன்ன பாக்குறோம் அப்படின்னு இதெல்லாம் செய்யும் போது சன் காணாம போகும், உதயசூரியன் காணாம போகும் மழை வருவதனால. ஏன்னா மக்களை பற்றி கொஞ்சம் கூட மாறி வந்து கொண்டிருக்கும் போது மாறி செல்வராஜ் என்ன பாராட்டு. மக்கள் தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதனால இது யாராலும் ஒப்புக்கொள்ள முடியாத ஒன்று. இந்த அரசாங்கம் ஆணவத்தினால் செயல்படுகிறது. இன்னொன்னு சொல்றாரு, அமித்ஷா அவர்கள் அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறார்கள் அதிமுகவன்னு. இதை நான் வன்மையாக கண்டிக்கிறேன். 2-3 கட்சிகள் ஒன்றாக தேர்தலில் போட்டி போடுவது ஒன்றும் தவறு கிடையாது. அப்படின்னா காங்கிரஸ்க்கு நீங்க அடிமையா இருக்கிறீங்களா? நீங்க அடிமையா இருந்தீங்களா? ஏன் நீங்க இலங்கையில தமிழர்கள் கொல்லப்பட்ட போது காங்கிரஸ் தானே ஆட்சியில இருந்து, நீங்க கூட ஆட்சியில இருந்தீங்களா? ஏன் தடுக்கல? இப்ப காங்கிரஸுக்கு நீங்க அடிமையாக இருந்தீங்களா? உங்களை அடிமைப்படுத்திய எமர்ஜென்சி பீரியட் உங்களை அடிமைப்படுத்திய காங்கிரஸோட நீங்க கூட்டு வச்சிருக்கீங்க. எப்படி நீங்க கூட்டு வைக்கிறீங்க? அதனால மிக மிக தவறு. இந்த ஆட்சி வீட்டுக்கு அனுப்பப்பட வேண்டிய ஆட்சி. ஏனென்றால் மக்களை பற்றி கவலைப்படாத ஆட்சியாக இருந்து கொண்டிருக்கிறது. மக்கள் கவலைப்பட்டு கொண்டிருக்கிற நேரத்தில் பூத் கமிட்டி மாநாடு நடத்துவது மிக தவறு என்பது எனது கருத்து. இதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். ராம்சார் சதுப்பு நில காடுகள் 2000 கோடி ரூபாய்க்கு தனியாருக்கு வீடு கட்டுவதற்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதனாலதான் இன்னைக்கு அங்க வெள்ளமே அதிகமா வருது, ஊழல் நடந்திருக்கிறது. ஆனா அதை பத்தி கவலைப்படாம எனக்கு யார் அந்த சார் நம்ம கேட்டு அண்ணா யூனிவர்சிட்டி தெரியல, யார் அந்த ராம் சார்னு முதலமைச்சர் கேட்கிறாரு. முதலமைச்சருக்கு தெரியுமா தெரியாதான்னு எனக்கு தெரியாது. ஆனா உடனே அந்த டெண்டர் நிறுத்தப்பட வேண்டும். சதுப்பு நில காடுகள் நிச்சயமாக பாதுகாக்கப்பட வேண்டும். அங்கே உள்ள மக்கள் பாதுகாக்கப்பட வேண்டும். பள்ளிக்கரணை காடுகள் நிச்சயமாக பாதுகாக்கப்பட வேண்டும். அங்க உள்ள எம்பிக்கு கவலையே கிடையாது, அமெரிக்கா போயாச்சு. எம்எல்ஏகளுக்கு கவலை கிடையாது, பூத் கமிட்டி மீட்டிங் போயாச்சு. முதலமைச்சருக்கு கவலையே கிடையாது, அவரு பைசன் போயாச்சு. துணை முதலமைச்சருக்கு கவலையே கிடையாது, அவரு கரூர்ல பார்த்துட்டு துபாய் போயாச்சு கிரிக்கெட் பார்க்க. ஆனா மக்களை யாரு காப்பாத்துவா? செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.